டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள ஆனுலர் பிளானர் 2025 என்பதை பற்றிய, அதாவது ஆண்டு திட்ட அறிக்கை 2025 பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது டிஆர்பியால் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு திட்ட அறிக்கையை நம்முடைய வீடியோவுக்கு கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதுபோக ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த தேர்வுகள் எப்பொழுது நடைபெறும் என்றும் அதனுடைய விவரங்கள் அடங்கிய ஒரு திட்ட அறிக்கையை டிஆர்பி ஆனது வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நடைபெற உள்ள ஆனுலர் பிளானர் 2025 சமீபத்தில் வெளியிட்டுள்ளது நண்பர்களே. அதில் பெரும்பாலான தேர்வுகள் இடம்பெற்றுள்ளது. அதாவது கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களும், அதுக்கடுத்து சட்ட பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்களும், முதுகலை ஆசிரியர் பணியிடங்களும், அதற்கடுத்து பிஆர்டி என்று சொல்லக்கூடிய இளங்கலை ஆசிரியர் பணியிடங்கள் அல்லது ஆசிரியர் பயிற்றுனர் பணியிடங்களும் உள்ளது. அதுபோக பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே. இது எப்போதாவது வரக்கூடிய ஒரு பணிதான். அதாவது பிஇஓ என்று சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அலுவலர் என்ற பதவியானது எப்போதாவது ஒரு முறை வரக்கூடிய பதவிதான் நண்பர்களே. அந்த பதவியும் இந்த ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் எதிர்பார்த்த பெரும்பாலான தேர்வுகள் இந்த ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே. அதனுடைய விவரங்களை பிடிஎஃப் லிங்காக நம்முடைய வீடியோவுக்கு கீழ் இணைக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து நம்முடைய சேனலில் சில மாதங்களுக்கு முன்பாகவே பிஜிடிஆர்பி தேர்வு வரும் என்றும், அதற்காக என்னென்ன படிக்க வேண்டும் என்கிற முழு விவரங்களுடன் கூடிய வீடியோவானது நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது நிறைய மாணவர்கள் டிஆர்பி தேர்வுக்காக லட்சியமாக கொண்டு படித்து வருகிறார்கள். ஆனால் சில காரணங்களால் சில ஆண்டுகளாக டிஆர்பி தேர்வானது நடைபெறாமல் இருக்கிறது நண்பர்களே. இருந்தாலும் மாணவர்கள் சோர்ந்து போகாமல், நம்பிக்கை இழக்காமல், மன உறுதியோடு டிஆர்பி தேர்வுக்காக உறுதியாக படித்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட போகிறது. எனவே இந்த ஆண்டானது பிஜிடிஆர்பி தேர்வு நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே. ஏறக்குறைய 2000 பணியிடங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அந்த நேரத்தில் இன்னும் கூடலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களை விட அதிகமான பணியிடங்கள் தான் தேர்வு நடைபெறும் போது நிரப்புவார்கள் நண்பர்களே. எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கப்பட்டுள்ள பணியிடங்களில் இருந்து குறைக்க மாட்டார்கள். எனவே மாணவர்கள் நம்பிக்கையோடு படியுங்கள். நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியராகவோ அல்லது சட்டக்கல்லூரி ஆசிரியராகவோ அல்லது ஒரு முதுகலை பேராசிரியராகவோ, அதுபோக பள்ளி கல்லூரி ஆசிரியராகவோ மற்றும் பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலராகவோ வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அதற்கடுத்து நம்முடைய சேனலில் பிஜிடிஆர்பி தேர்வு நிச்சயமாக இந்த ஆண்டு நடைபெறும் என்று உறுதியாக சொல்லி இருந்தோம். அதன் அடிப்படையில் ஆண்டு திட்டத்தில் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே. அதுபோக
பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதை பாடத்திட்டம் வாரியாகவும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ், பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி, பிஜிடிஆர்பி தமிழ் போன்ற பாடங்களுக்கான பாடத்திட்ட விவரங்கள் மற்றும் படிக்க வேண்டிய ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் அனைத்து முழு விவரங்களையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சில மாதங்களுக்கு முன்பாகவே பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நண்பர்களை, பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து பிஜிடிஆர்பிக்கு தேவையான மற்ற பாடங்களுக்கு உள்ள பாடத்திட்டங்கள் மற்றும் படிக்கக்கூடிய புத்தகங்களும் இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே, நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான அதாவது அந்த தேர்வுக்கான விவரங்களும் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதாவது அந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம், அதனுடைய பாடத்திட்டம் என்னென்ன, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் பணி நியமனம் பெற முடியும் என்பது பற்றிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். அதற்கடுத்து பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலருடைய பணியின் தன்மை மற்றும் பதவி உயர்வு போன்ற விவரங்களையும் நாம் வருகிற வீடியோக்களில் பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பின்பற்றி வாருங்கள். ஒவ்வொரு பாடத்திற்கு தேவையான தலைப்பு வாரியாக பிஜிடிஆர்பிக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள பிஜிடிஆர்பி தேர்வு பற்றிய விவரங்களை பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து இந்த தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டு திட்ட அறிக்கையை நம்முடைய யூடியூப் சேனலின் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக கொடுத்திருக்கிறேன் நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். அதுபோக நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியராக தேர்ந்தெடுத்தாலோ அல்லது பிஇஓவாக தேர்ந்தெடுத்தாலோ அல்லது இளங்கலை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ அடுத்து நீங்கள் பதவி உயர்வு மூலம் டிஇஓ அல்லது சிஇஓ என்ற உயர்ந்த பதவியை அடையலாம் நண்பர்களே. அது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இணையான பதவி நண்பர்களே. சிஇஓ என்பது ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆட்சித்தலைவருக்கு இணையான ஒரு பதவி. எனவே அத்தகைய பதவியும் நீங்கள் அடைய முடியும். ஆகையால் தேர்வுக்கு மிக தீவிரமாக படித்து வெற்றி பெறுங்கள் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் டிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க ஆசிரியராக பணி நியமனம் பெற்று அதற்கடுத்து மேலும் பதவி உயர்வு பெற்று ஒரு உயர்ந்த அதிகாரியாக வர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.